அந்த 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி அடுத்தது 3 நாள் வரிசையாக வந்து ஒர்க்கிங் டேக்கு ஹாலிடேஸாக இருந்ததுனால விட்டாங்க. இல்லைன்னா அதை கூட சீக்கிரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் அது எங்கே நடக்கும், என்ன டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அவென்யூவை அவங்களே சொல்லியிருந்தாங்க. இப்படி ப்ரிஃபர் பண்ணுறதுல அடுத்தது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 3ஆம் தேதி வந்து காலையில் 10:30க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 5ஆம் தேதி அதே இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட் நீங்கள் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு பக்கத்தில் அது மாதிரி 2 நாளில் தமிழுக்கானது. ஏன்னா அதிகமான மொழி பாடங்கள் இருக்கனால தமிழுக்கு வந்து அடுத்த தேதி சொல்லியிருந்தாங்க 5ஆம் தேதி வந்து. அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 அப்படின்னு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ்க்கும் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேதி என்னைக்கு அப்படிங்கிறதையும் கீழே வரிசையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு ஜிஎல் ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தேதியும் அதுக்கான முடிக்கப்பட்டு கால்ஃபர் பண்ணுற தேதியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 நாளுக்குள்ளேயே எல்லா ப்ராசஸையும் அவங்களால நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸ்கெடியூல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒரே காம்பனண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ 3ஆம் தேதினா 3ஆம் தேதியில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து வர வேண்டிய நாள். அப்புறம் 5ஆம் தேதி தமிழ், 6ஆம் தேதி இங்கிலீஷ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎட் காலேஜ் 577 சைதாப்பேட்டை சென்னை அந்த வென்யூவில் இது நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதோட ஏரியான்னு பார்த்திங்கன்னா சென்னை. இப்போ வந்து கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ரீஜன் லெவல்லையோ கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருச்சி ரீஜனில் உள்ள டைப்பு. இப்போ இது எல்லாமே கெஸ்ட் லெக்சர் செலெக்ஷன், இன்டர்வியூ அஸ் வெல் அஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கடந்த 2022 கால்ஃபர் பண்ணி 23 ஜனவரியில் வந்து போஸ்டிங் போட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி திருச்சி ரீஜனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெரியார் இவிஆர் காலேஜ் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு, சோசியாலஜி, டிடிஎம், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஜியாலஜி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், ஹச்ஆர்டி, பாட்டனி, ஜுவாலஜி, வைல்டு லைஃப் பயாலஜி, மரைன் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக எத்தனை ப்ரிஃபரன்சஸ் இருக்கோ எல்லாத்துமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பெரியார் காலேஜ் இவிஆர் திருச்சிராப்பள்ளியில் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஃபுல்லாகவே நடத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரபிள். அடுத்தது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரோட ரீஜனில் 9/1/2023 காமர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ஏஎஃப், பிஎஸ்என்ஐ, சிஏ, ஐபி, பிஏ, கார்பரேஷன் அண்ட் கார்பரேட்